நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டேய், ராஜி எங்கடா? அங்கிள் இந்த ஜங்கிள். என்னடா சொல்ற? மச்சான், இந்த சீரியல்ல இருக்க 2 கதாநாயகிகளும் எதிர மீட் பண்ணிக்க போறாங்க. சூசனை பார்க்கவா ராஜி போயிருக்கா? யா. என்னவா? நீ தான்டா சொல்லணும். 2 ஆர்பரும் உன் கண்ட்ரோல் தானே இருக்கு. டேய், வாயில எதனா அசிங்கமா வந்துட போகுது. நடிக்காதடா டேய், நீ சரியான பில் போத்ரிடா. டேய், நான் சூசன் கிட்ட முடியாதுன்னு சொல்லிட்டேன். இன்னும் முடியாது சொன்ன? நீங்க இல்லாம என்னால இருக்கவே முடியாது சொன்னியா? நம்புறமே ஏதா சொல்றா. டேய், என்னை பத்தி நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? சீரியஸா சொல்றேன்டா. அதுக்கு சூசன் என்ன சொன்னாங்க? செல்லா சொன்னாங்களா? இல்லையா? அப்படிலாம் சொல்ல. அப்புறம் உங்க ஒரு அப்பா. டேய், என்னடா சொல்ற? ஆமாண்டா. அடிச்சிட்டாங்களா? ஆமாண்டா. சம்பவம் நடந்தது என்னைக்கு? அன்னைக்கு உங்ககிட்ட சூசன் கிட்ட பேச போறேன்னு சொல்லிட்டு போனால. அட பாவி, அன்னைக்கே சொல்லிட்டியா? ஆமா. ஓஹோ, அன்னைக்கு அடி வாங்கிட்டு தான் சொல்லாம கொள்ளாம எஸ்கேப் ஆயிட்டியா? ஆமா. ஏன்டா அன்னைக்கே சொல்ல? அடி வாங்கின மேட்டர் என்னன்னு வந்து சொல்றது? போடா, நீ மட்டும் அந்த அடி வாங்கின மேட்டர் என்கிட்ட சொல்லியிருந்தேன்னு வெயி. சொல்லியிருந்தா என்ன பண்ணிருப்ப? அடி வாங்கின நீயே ஒண்ணும் பண்ணல, ஆடியன்ஸ் நான் என்ன பண்ண முடியும்? உன்னை நினைச்சு ஆறுதல் சொல்லியிருப்பேன், அவ்வளவுதான். ஏய், ஆறுதல் சொல்றேன்னு என்ன வச்சு அன்னைக்கு பூரா காமெடி பண்ணிருப்ப. மச்சான், செல்லம்மா ஜுஜு பையா அப்படி இப்படின்னு கண்ணத்துல தட்டி விட்டாங்களா, இல்ல தோனி சிக்ஸ் அடிக்கிற மாதிரி சும்மா இழுத்து விட்டாங்களா? ஓங்கி அப்படியே அடிச்சிட்டாடா. மச்சான், ஆடியோ எல்லாம் வீடியோ பாக்குறதுக்கு இவ்வளவு பயமா இருக்கு. அடி வாங்கின உனக்கு எப்படி இருக்கும்? டேய், அத உர்றா. திரும்ப அதே பேசி. இல்ல மச்சி, என்ன கரெக்டா நரேட் பண்ண. எந்த ஆங்கிள், என்ன ஃபோர்ஸ்ல, எப்படி இழுத்து விட்டாங்கன்னு சொல்றான். அவ்வளவு தூரத்துல இருந்தா எப்பறம் சொல்ல முடியும்? கொஞ்சம் கிட்ட வா. ஓகே. சொல்லு. கையை இப்படி எடுத்து பின்னாடி நல்லா இழுத்து. இப்ப சொல்றா. இல்லடா, புரிஞ்சுதா இல்ல இன்னொரு வாட்டி செஞ்சு காட்டுவான்னு கேட்டேன். தேங்க்ஸ் ஃபார் தி டெமோ மச்சான். அம்மா, அடிச்சதும் ஃப்ரீஸ் பண்ணி தொடரும் போட்டாங்களா, இல்ல இதுக்கப்புறம் ஏதாவது டயலாக் பேசுறாங்களா? நான் உன்னை லவ் பண்றேன்னு சொன்னதுதான். அதுல எந்த மாற்றமும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. என்ன மச்சான், இவ்வளவு சாதாரணமா சொல்ற? வேற என்னடா பண்றது? சரி, இப்ப என்ன பண்ண போற? சிம்பிள்ரா. 2 பேருக்கும் ஒரு மியூசிக்கல் சேர் கேம் வைக்க போறேன். நினைச்சேன். நீ கொடுத்த டெமோலயே நான் காலையில இருந்து அடிச்ச டம்மெல்லாம் வெளில வந்துருச்சு. அவங்க அடிச்ச அடியில மூளை கலங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படிதான் வச்சுக்கோயேன். மச்சான், ராஜி வராங்க. என்னாச்சு ராஜி? என்னாச்சு ராஜி? என்ன ஏதா பிரச்சனையா? சொல்லுங்க. சூசன் ஏதாவது சொன்னாங்களா? மறைக்காம சொல்லு ராஜி. எதனா திட்டினாங்களா? திட்டிருந்தா கூட பரவாயில்ல, என்ன வேற டீமுக்கு மாத்த போறேன்னு சொன்னாங்க. என்ன சொல்ற நீ? ஆமா கார்த்திக், லக்ஷ்மிக்கு கீழே நான் வேலை செய்ய முடியாதான். வேற டீம் லீடருக்கு கீழே வேலை செய்ய சொல்லி சொல்றாங்க. வேற டீமா? வேற டீம்னா எந்த டீம்? மச்சான், இப்ப சூசன் கீழே 4 டீம் லீடர் இருக்காங்களே, அதுல ஏதாவது டீம்ல போட்டு விடுவாங்கடா. என்ன திடீர்னு? தெரியல, இடம் கூட மாறும்னு சொல்றாங்க. என்ன மச்சான் இதெல்லாம்? இன்னுமாடா உனக்கு புரியல? சூசன் நல்லா பிளான் பண்ணி உன்னையும் ராஜா ஆப் அடிக்கிறாங்க. சேச்சே, அப்படிலாம் இருக்காது. அவங்க அப்படிப்பட்ட ஆளும் இல்ல. இல்ல கார்த்திக், அவங்க வேணும்னு தான் பண்றாங்க. அவங்க நல்லவங்க தான் மத்தவங்களுக்கு, எனக்கு இல்ல. நீ அவங்கள வேணான்னு சொன்னதை மனசுல வச்சுக்கிட்டு அவங்க என்ன பழி வாங்குறாங்க. எதனா பிரச்சனைனா அவங்க என்ன அடிக்க வேண்டியதானே? எதுக்கு உன்னை டார்ச்சர் பண்ணணும்? மச்சான், உன்னை அடிச்சா அவங்களுக்கு வலிக்கும்ல. ஆமாண்டா, உன் மேலதான் அவங்க உயிரே வச்சிருக்காங்க. உயிரை அடிச்சா உடம்பு வலிக்காதா? டேய், வேற ராஜி என்னடா பண்ணா? பாவம் மச்சான், அவங்க திட்டம் உனக்கு புரியலையா? ராஜியை டார்ச்சர் பண்ணி பேக்கப் பண்ணிட்டா அப்ப நீங்க 2 பேர் மட்டும் தானே? கார்த்திக், சூசன் கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். இந்த பிரச்சனைக்கு இதோட ஒரு முடிவு கட்டணும்.
எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். ஹாய் கார்த்திக், வாட் a சர்ப்ரைஸ். என்ன பெரிய ஆளெல்லாம் ஏ ரூம தேடி வந்திருக்கீங்க? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும் கார்த்திக்? நீ உட்காரு. உட்காருமா. சொல்லுங்க செல்லம். வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ? நீங்க ராஜியை டீம் மாத்துனீங்களா? புரியல. ராஜியை டீம் மாத்துனீங்களா? நீ பேசணும்னு வந்ததும் பர்சனலா ஏதோ பேச போறியோன்னு நினைச்சேன். அபிஷியலா? அதை நீங்க தான் முடிவு பண்ணணும். சொல்லு கார்த்திக். ராஜி எதுக்காக டீம் மாத்துறீங்க? உன்னோட கஷ்டம் எனக்கு புரியுது. ஆனா அதே சமயத்துல அவளுக்கு எது நல்லதுன்னு நான் யோசிக்கணும்ல. நான் கேட்டது ஒரு சின்ன கொஸ்டின், அதுக்கு என்னென்னமோ பதில் சொல்றீங்க. ராஜி எதுக்காக டீம் மாத்துறீங்க? இல்ல கார்த்திக், அவ மேல ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ். யார் கம்ப்ளைண்ட் பண்ணா? அதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது கார்த்திக். யார் பண்ணாங்கன்னு சொல்ல வேணாம், ஆனா என்ன கம்ப்ளைண்ட் சொல்லலாம்ல. என்ன வேலைக்கு சேர்ந்த 6 மாசத்துல ஏகப்பட்ட லீவு. அவளால ஆபீஸ்ல ப்ராப்ளம். அதுலயும் அவளோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப புவர். இதெல்லாம் எவாலுவேட் பண்ணி நியாயமா அவளை வேலையை விட்டே தூக்கணும். அவ நம்ம ஆளு, உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுன்றதுனால அவளை வேலையை விட்டு தூக்காம வேற டீமுக்கு மாத்திருக்கேன். சூசன், என் மேல எதனா கோவனா அதை என் கிட்ட காட்டுங்க, தேவையில்லாம ராஜி கிட்ட காட்டாதீங்க. என்ன கார்த்திக் சொல்ற? உன் மேல எனக்கு என்ன கோவம்? உன் மேல ஏதாச்சும் கோவம் இருந்தா கூட அத ராஜி மேல காட்டினா நியாயம். ஆனா எனக்கு தான் உன் மேல எந்த கோவமும் இல்லையே. அப்புறம் எதுக்கு அந்த கோவத்தை ராஜி மேல காட்டணும் சொல்லு? வேணா சூசன், நீங்க பண்றது தப்பு. ஒழுங்கா உங்க டிசிஷனை வாபஸ் வாங்கிக்கோங்க. இல்லனா எனக்கு இதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியும். என்ன கார்த்திக், மிரட்டறியா? மிரட்டலாம் இல்ல, உங்ககிட்ட நியாயம் கிடைக்காதுன்னா அப்புறம் உங்க மேல இருக்கிறவங்க கிட்ட நியாயம் கேட்டுதானே ஆகணும். அதாவது என்ன பத்தி எனக்கு மேல இருக்கவங்க கிட்ட நீ கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்ற. வெரி குட் கார்த்திக். உன்னை நிஜமா லவ் பண்ணி நீ உன் முடிவை சொல்றதுக்கு நியாயமா டைம் கொடுத்து நீ ஐ லவ் யூன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் உன்னை நான் நேசிக்க ஆரம்பிச்சேன். உனக்கு ஒரு கஷ்டம்னா அதை என்னோட கஷ்டமா எடுத்துக்கிட்டு உன் மேல ஒரு துரும்பு கூட படாம பாத்துக்கிட்டவனா. அதுக்கு இதுதான் நீ காட்டு நன்றி கடனா? சரி, நன்றி கடன்றது பெரிய வார்த்தை தான். இதுதான் உன் பேசிக் மேனர்ஸா? சூசன், உன்னை நேசிக்கிறது ஒண்ணுதான் நான் பண்ண தப்பு நீ நினைச்சினா என்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணு, என்னை வேலையை விட்டு தூக்கு, என்னை என்ன வேணாலும் பண்ணு. நான் அப்படி சொல்ல சூசன். இல்ல, நீ எக்ஸாக்டா அப்படிதான் சொன்ன. சாரி, ஐ டிடன்ட் மீன் தட். சும்மா சொல்லாத கார்த்திக், நீ சொன்ன. சூசன், ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்க. ஒரு நிமிஷம் இல்ல, என் வாழ்க்கை பூரா நீ சொல்றத கேட்க நான் தயாரா இருக்கேன். சூசன், நீங்க ஒரு நல்ல ஹியூமன் பீயிங், ஒரு திறமையான பாஸ். ஒரு பொண்ணு இண்டிபெண்டா எப்படி இருக்கணுன்றதுக்கு நீங்க ஒரு எக்ஸாம்பிள். உங்களுக்கு ஒரு சாதாரண பொண்ணாவே நான் நினைக்கல, நீங்க ஒரு உமன் அச்சீவா. என்ன கார்த்திக், சின்ன பசங்களுக்கு அவங்க ஆசைப்பட்டதை கொடுக்காம நம்ம ஏமாத்துறதுக்கு நீ நல்ல பையன், தங்கமான பையன், அப்படி இப்படின்னு சமாதானம் சொல்ற மாதிரி சொல்ற. அப்படிலாம் இல்லை சூசன், நீங்க நல்லது பண்ணாலும் கெட்டது பண்ணாலும் நான் இப்போ சொன்னது தான் சொல்லியிருப்பேன், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நீங்கள் ஏன் சூசன் இப்படி மாறிட்டீங்க? எவ்வளோ மெச்சூர்டாக நடந்துப்பீங்க, ஏன் உங்கள் பர்சனல் கோவத்தை ஆஃபீஸில் காட்டுறீங்க? அப்படி பார்த்தா தப்பு பண்ணது நான் தானே. எதுக்கு நான் பண்ண தப்புக்கு ராஜிக்கு தண்டனை? உங்கள் விஷயத்தில் நான் நடந்துக்கிட்டது தப்பு தான். உங்களுக்கு கோவம்னா என்ன வேணா பண்ணுங்க, ராஜியை விட்டுருங்க ப்ளீஸ். அவ உன்கிட்ட வந்து அழுதாளா? சூசன், சூசன் இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு உன்கிட்ட வந்து அழுதாலோ? அவ கண்ணுல கண்ணீரை பார்த்ததும் உன் மனசுல ரத்தம் வடியுது இல்ல? எப்படியாவது ராஜி ஆசைப்பட்டதை பண்ணிடணும், அவளை டீமை விட்டு மாத்தக்கூடாது. அதுக்காக என்ன மிரட்டல? மிரட்டல் பழிக்காதுன்னு தெரிஞ்சதும் கெஞ்சற கொஞ்சற. என்ன கார்த்திக் இதெல்லாம்? அப்போ எனக்கு எப்படி இருக்கும் நீ யோசிச்சு பாரு.
இங்க பாரு கார்த்திக், இதுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இது முழுக்க முழுக்க ப்ரொஃபஷனலா எடுத்த டிசிஷன் தான். அதெல்லாம் மாத்திக்கவே முடியாது. நீ வேணா எங்க வேணாலும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோ. அப்படியே அவங்க என் மேல ஏதாவது ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா நான் உன் மேல வச்சிருக்க காதலுக்காக அதையும் எதுக்க தயாரா இருக்க. ரொம்ப தப்பு பண்ணுறீங்க சூசன். இந்த நிமிஷம் வரைக்கும் உங்கள் மேலே அன்பு மரியாதையும் வச்சுருக்கேன். அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா நான் எடுத்த முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. கார்த்திக், ஐ லவ் யூ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மே ஐ கம் இன் சார்? குட் மார்னிங் சார். குட் ஈவினிங். சாரி சார், குட் ஈவினிங். சொல்லு, என்ன விஷயம்? சார், ஒரு மெயில் போட்டிருந்தேன். என்ன? இல்ல சார், ராஜிய டீம் மாத்துறத பத்தி. அதுக்கு தான் உனக்கு மெயிலே பதில் அனுப்பிச்சேன். அது இல்ல சார், அது விஷயமா தான் உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு மீட் பண்ணி பேசுறதுக்கு என்ன இருக்கு? இல்ல சார், ராஜிய வேற டீமுக்கு மாத்தி ஆகணும் சார். நோ சார். நானும் சொன்னது உன் காதுல விழலையா? ஏன் சார்? இந்த கேள்வி நான் உங்ககிட்ட கேட்கணும். எதுக்கு இப்ப ராஜியை வேற டீமுக்கு மாத்தணும்? சார், நீங்களே பல தடவை ராஜிய டீம் மாத்தணும்னு சொல்லிருக்கீங்க சார். அதெல்லாம் கூட யோசிச்சுதான் சார் இப்போ ராஜிய டீம் மாத்துறோம். ராஜியோட நல்லதுக்காக தான் சார். போய் ராஜி கார்த்தியை டீம் மாத்தணும்னா 3 மாசத்துக்கு முன்னாடியே அதை பண்ணிருக்கணும். இப்ப நீ ராஜியை டீம் மாத்துறதுக்கு பின்னாடி உன்னுடைய பர்சனல் இன்ட்ரெஸ்ட் தான் இருக்கு. சார், இப்ப எதுக்காக அவங்கள டீம் மாத்தணும் சொல்லு? அவங்க 2 பேரும் லவ் பண்றாங்க சார். அப்படியே தான் அவங்க அபிஷியலா டிக்ளேர் பண்ணாங்களா? இல்ல சார், ஆனா அவங்களால வேலை கெட்டு போகுது. அப்படின்னா போன மாசமே நான் உன்னதான் டீம் மாத்திருக்கணும். சார், ஒரு டீ லவ் பண்ணா வேலை கெட்டு போகும்னா ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் லவ் பண்ணா எவ்வளவு வேலை கெட்டு போகும்? அபிஷியலா நீ எடுக்கிற முடிவு அபிஷியலா தான் இருக்கணும். அப்பதான் ஆபீஸ்ல 4 பேர் உன்னை மதிப்பாங்க. நீ ஒரு முடிவு எடுத்தா அது கரெக்டா இருக்கணும், உனக்கு மேல இருக்கவங்க நினைப்பாங்க. கார்த்திக் ராஜியை லவ் பண்றது உனக்கு பிடிக்கல, ஏன்னா நீ கார்த்தியை லவ் பண்ற, அதனால அவங்கள பிரிக்கணும்னு நினைக்கிற. அதுக்காக தான் ராஜியை டீம் மாத்துற. இது முழுக்க முழுக்க உன்னோட ஓன் இன்ட்ரெஸ்ட்ல நீ எடுத்த முடிவு. சார், ஆர் யூ நாட் மெச்சூர் எனஃப் டு ஹேண்டில் பர்சனல் அண்ட் அபிஷியல் திங்ஸ் செப்பரேட்லி? அப்படி இல்ல சார். ஷட் அப். ஒரு நல்ல லீடரோட முக்கியமான குவாலிட்டி என்ன தெரியுமா? தப்பு பண்ணாம இருக்கிறது இல்ல, தப்பு பண்ணிட்டோன்னு தெரிஞ்சா அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது, அதை மாத்திக்கிறது. தெரியாம நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் சொல்லிட்டோன்னு தெரிஞ்ச உடனே அதை மாத்திக்கணும். வீம்புக்காக ஈகோல நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான் ஆர்கியூ பண்ணக்கூடாது, அது முட்டாள்தனம். இந்த ஆபீஸ்ல இருக்கிற ப்ராமிசிங்கான யங் லேடிஸ்ல ஒரு முக்கியமான ஆள் நீ. என்னோட சீட்ல வந்து உட்காரக்கூடிய அறிவு, அனுபவம், லீடர்ஷிப் குவாலிட்டிலாம் உனக்கு இருக்குன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீ இப்படி ஒரு சில்லியான தப்பு பண்ணலாமா? எல்லாரும் என்ன நினைப்பாங்க? அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா? சார், சூசன், சீனியர் மேனேஜ்மெண்ட் லெவல்ல நிறைய பெண்களை கொண்டு வரணும்ன்றது கம்பெனியோட பிளான். அந்த லிஸ்ட்ல முதல்ல நீ தான் இருக்க. நீயே அதுக்கு எடுத்துக்காத. ஒரு டீமா அவங்க எல்லாரும் டார்கெட் கார்பரேஷன் கிளைண்ட் விசிட்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல ராஜியை மாத்தணும் நீ நினைக்கிறதுக்கு பின்னாடி உன்னோட பர்சனல் இன்டென்ஷன் தான் இருக்கு. சார், நான் கார்த்தியை லவ் பண்றேன் சார். அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் சார். அது தப்பா சார்? உன்னோட பர்சனல் விஷயத்துல நான் ஒப்பீனியன் சொல்ல வரல. நீ, கார்த்திக், ராஜி உங்க 3 பேர் நடுவில் என்ன வேணா இருந்துட்டு போட்டோம். அதுக்காக இந்த ஆபீஸையும் இந்த ஆபீஸ் உனக்கு கொடுக்குற அதிகாரத்தையும் மிஸ்யூஸ் பண்ண நான் அனுமதிக்கவே மாட்டேன். முழுக்க முழுக்க ஒரு ப்ராடக்ட் ஹிட்டா நீ எடுக்கிற இந்த முடிவு எனக்கு தப்பா தெரியுது. அதுக்கு பின்னாடி உன்னோட பர்சனல் இன்டென்ஷன் தான் இருக்குன்னு தெரியுது. அதனாலதான் இதை நான் வேணான்னு சொல்றேன். நீ இந்த கம்பெனியோட ஒரு ப்ராமிசிங் லீடர். நீ எடுக்கிற முடிவு ரொம்ப கரெக்டாகவும் நியாயமானதாகவும் இருக்கணும். ஒரு சின்ன தவறான டிசிஷனால உன்னோட கிரெடிபிலிட்டியே கேள்விக்குறியாயிடும். யோசிச்சு பாரு, உனக்கே நான் சொன்னது புரியும். சார், அப்போ எஸ், ராஜியை டீம் மாத்த முடியாது, மாத்தவும் கூடாது. தேங்க்யூ சார். இதை பாரு, பொதுவா நான் மற்றவங்களோட பர்சனல் விஷயத்துல ஒப்பீனியன் சொல்ல மாட்டேன். ஆனா இந்த இடத்துல எனக்கு ஒன்று சொல்லணும்னு தோணுது. ஒரு ஃப்ரெண்டாகவும் சரி, உன் டீம்ல இருக்கிற ஒரு மெம்பராகவும் சரி,
கார்த்திக் உன் மேல ரொம்ப அபிமானம் வச்சிருக்கிற ஒரு ஆள். உனக்காக அவன் எதையும் செய்வான். கௌஷிக மறைப்பான், தேவைப்பட்டா என்ன கூட மறைப்பான். நீ மாடியிலேருந்து குதின்னா குதிப்பான். இப்ப நீ எடுக்க போற இந்த முடிவுனால அவன் மனசுல இருக்கிறவனோட இமேஜ் குறைஞ்சிடாது? உனக்காக எதையும் செய்யற ஒரு ஆளை நீ மிஸ் பண்ண மாட்ட? இப்படி எல்லாம் பண்ணி ஒருத்தரோட மனசை உன்னால ஜெயிக்க முடியாது. Do you know that? சாரி சார். ஒருவேளை உன் லைஃப்ல அவன் வேணும்னு நினைச்சா கூட நீ எடுக்கிற இந்த முடிவு அதுக்கு ஹெல்ப் பண்ணாது. சாதாரண ஆளா இருக்கிறப்ப தப்பு பண்ணாம இருக்கிறது பெரிய விஷயம் இல்ல. எல்லா பவரும் அத்தாரிட்டியும் கையில வச்சுட்டு தப்பு பண்ணாம இருக்கவன் தான் பெரிய மனுஷன். இந்த கம்பெனி உன் மேல நிறைய ஹோப் வச்சிருக்கு. அதை கெடுத்துக்கிற மாதிரி நீ நடந்துக்காத. வரேன் சார். டேய், நானும் காலையில இருந்து பாத்துட்டு இருக்கேன், அங்க இங்க சுத்திட்டு இருக்க. வேலை செய்யற மாதிரி தெரியலையே. என் மனசு சரியில்லை லட்சுமி. என்ன லட்சுமி சிரிக்கிற? இல்ல, உனக்கெல்லாம் மனசு சரியில்லைன்னு சொல்றியே, அதான் சிரிப்பு வந்துச்சு. என்ன லட்சுமி இப்படி சொல்லிட்டு இருக்க? இந்த விஷ்ணுக்கு மனசுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த மனசுக்குள்ள லட்சுமின்னு ஒருத்தி இருக்கா. இதெல்லாம் உனக்கு தெரியுமா தெரியாதா? தேவையா எனக்கு? நீ எங்க ஆரம்பிச்சு எப்படி விட்டு போட்டு பாரு. இதுக்கு பேர் தான் உங்க ஊர்ல மனசு சரியில்லாம இருக்கிறதா? இல்ல லட்சுமி, உள்ள அழுவுறேன், வெளிய சிரிக்கிறேன் லட்சுமி. வெளிய சாதாரணமா சிரிச்சா பரவாயில்லையே, உள்ள அழுதுட்டு வெளிய விழுந்து விழுந்து சிரிக்கிறியே. சீரியஸாவே ஃபீல் பண்றேன் லட்சுமி. ஹே, உனக்கு என்னடா பிரச்சனை? என் பிரச்சனைய பத்தி என்னைக்காவது நான் கவலைப்பட்டிருக்கேனா? பிரச்சனைக்கே பிரச்சனை பண்றவனா கார்த்திராஜிய நினைச்சுதான் நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். வேலை செய்யாம இருக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு காரணமா? அவங்களுக்காக ஓவரா ஃபீல் பண்ண, அப்புறம் அவங்க உனக்காக ஃபீல் பண்ற மாதிரி ஆயிடும். இந்த சூசன் பண்றது ஓவர் லட்சுமி. எனக்கும் தெரியல அவங்க ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு. ராஜிய டீம் மாத்திட்டா கார்த்தி மறந்துடுவான்னு நினைச்சிட்டாங்களா? இதெல்லாம் ஆவர கதையா லட்சுமி? பார்க்காம காதல், போன்ல காதல், லெட்டர்ல காதல்னு பல காதல் கதைகள் சூப்பர் ஹிட் ஆன நாடு இது. ராஜிய 4 கேபின் தள்ளி போட்டா கார்த்தி மறந்துடுவானா? அது சரி, அதுக்கு நீ புலம்பி என்ன ஆக போகுது? ஐ ஹேவ் எ பிளான் லட்சுமி. என்ன? கார்த்திக் ராஜிய சூசன் டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறதுக்கு நான் ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டேன். பாரா, என்ன வழி? நான் சூசனை லவ் பண்ண போறேன். என்ன லட்சுமி, ரியாக்ஷன் ரொம்ப தப்பா இருக்கு? இல்ல, சொல்லு சொல்லு, உன் திட்டத்தை ஃபுல்லா சொல்லு. இதுக்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரல விஜய் சேதுபதி மாதிரி சும்மா தோர்த்தி சூசன் லவ் பண்ண போறேன். எதுக்கு? இல்ல லட்சுமி, நான் சூசனை மடக்கிட்டா சூசன் கார்த்திய தம்பின்னு சொல்லிடுவாங்க, ராஜே கண்டுக்க மாட்டாங்க. அப்புறம் அவங்க 2 பேரு ஜாலியா கல்யாணம் பண்ணிட்டு போயிடலாம்ல. நீ என்ன பண்ணுவ? நான் சூசனை ஏமாத்திடுவேன். பாரா. ஆமா, எப்படி நம்ம பிளான்லாம் ஓகே தான். சூசனை ஏமாத்திட்டு அப்புறம் நீ என்ன பண்ணுவ? வந்து உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன். ஓ, அப்படியா? யா. ஏண்டா வெண்ண, நீ சூசனை ரொமான்ஸ் பண்ணுவ, அப்புறமா அவளை கழட்டி விடுவ. இதெல்லாம் நான் பாத்துக்கிட்டு உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கணுமா? உனக்கு மண்டக்குள்ள மசாலான்னு ஒண்ணு இருக்கா? ஏன் லட்சுமி? விஸ்வநாதன் நம்மள திட்டாம இருக்க நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன், சொல்லட்டா? என்ன லட்சுமி? நான் விஸ்வநாதனை லவ் பண்ற மாதிரி லவ் பண்றேன். லட்சுமி, ஏன் உன் பாடி இப்படி பதறுது? இல்ல நீ கண்டினியூ பண்ணு. விஸ்வநாதனை ஃபுல்லா ரொமான்ஸ் பண்ணி உங்க யாரையும் திட்ட விடாம பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நான் விஸ்வநாதனை ஏமாத்திடுறேன். எப்படி என் பிளான்? நம்ம கடுப்புல இருக்க போலியே. ஏண்டா, நீ மட்டும் சூசனை லவ் பண்ணுவ, ஏமாத்துவ. நான் ஒருத்தரை ரொமான்ஸ் பண்ணி ஏமாத்த கூடாதா? இல்ல, எல்லாம் கார்த்திராஜுக்காக தான். கார்த்திகா இருக்க போய் தான் இவ்ளோ நாள் சமாளிச்சான். நீ தண்ணி அடிச்சிட்டு சூசன் வீட்டுக்கு போயிருந்தேன்னு வெச்சுக்கோ, மகனே, இந்நேரம் உன் கதை முடிஞ்சிருக்கும். லட்சுமி, என்ன சவுண்ட்? இல்ல, என் மேல அவ்வளவு நம்பிக்கைன்னு கேட்டேன். நம்பிக்கை என்ன நம்பிக்கை? நீ எவ்வளவு கேவலமானவன் எனக்கு தெரியும். ஒழுங்கா மூடிட்டு உன் வேலையை பாரு. கார்த்திக் ராஜ் மேட்டரை அவங்களே டீல் பண்ணிப்பாங்க. சரி லட்சுமி. 5 நிமிஷத்துல நான் பாப்பேன். உன் சீட்ல உட்கார்ந்து நீ வேலை பார்க்கல. போயிடுறேன் லட்சுமி, போயிடுறேன். போ. என்ன பண்றது? லட்சுமி, என்ன? இல்ல, விஸ்வநாதன் சார்ட்ட நீ ரொமான்ஸ் பண்றேன்னு சொன்னியே, அது சும்மா தானே? கொஞ்சம் வாயேன். ஓ, காதல் சொல்ல போறியா? சொல்லு. மைதா மாவுக்கு கை கால் முழிச்ச மாதிரி இருந்துகிட்டு உனக்கு சந்தேகம் வேறயா? போ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
என்ன சாப்பிட்ற? ஒன்றும் வேணாம். உதவாங்க போற நீ. மணி என்னாச்சு தெரியுமா? எனக்கு பசிக்கல. சரி, காலையில் என்ன சாப்பிட்ட? காலையில் ஒன்றும் சாப்பிடலையா? என்ன பிரச்சனை உனக்கு? ஒழுங்கா சாப்பிட்டா என்ன வந்துச்சு? என்னென்ன உன்ன மாதிரி நினைச்சியா? நான் என்ன பண்ணேன்? நீ எவ்வளவு சோகமா இருந்தாலும் ஏன் எனக்கு நிச்சயம்னு தெரிஞ்சா கூட 2 பிரியாணி வாங்கி ஃபுல் கட்டு கட்டுவ. நான்லாம் அப்படி இல்லப்பா. எனக்குலாம் மனசு சரியில்லைனா பச்சை தண்ணி கூட இறங்காது. நான் சோகமா இருக்கும்போது பிரியாணி சாப்பிட்டேனா? இல்லைன்னு சொல்லு பாப்போம். அது டிப்ரெஷனில் சாப்பிட்றது. ஓஹோ. when you feel empty at heart you start feeling your stomach. இங்கே வெற்றிடமாக இருக்கும்போது இதை நிரப்புறதா நினச்சிட்டு நம்ம வயிற்று நிரப்புவோம். அதான் ஸ்ட்ரெஸ்ஸில் டிப்ரெஷனில் இருக்கிறவங்களாம் குண்டா இருப்பாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எங்க பக்கம்லாம் மனசு கவலையா இருந்தா சாப்பிடவே மாட்டாங்க. சரி, அதை விடு. இப்போ எதுக்கு அதை பற்றி பேசிட்டு? கார்த்திக், அவங்க என்ன கண்டிப்பா டீம் மாற சொன்னாங்கன்னா நான் வேலையை விட்டு போயிடுவேன். லூஸ் மாதிரி பேசாத. வேலையை விட்டு நீ போயிட்டேன்னா உங்கள் அப்பா உடனே உனக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு. அவர் என்ன வேணாலும் பண்ணட்டும், அதை நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். ஆனா என்னால இதே ஆபீஸ்ல இன்னொரு டீம்ல எல்லாம் வேலை செய்ய முடியாது. ஏன்? என்ன ஏன்னு கேக்குற? உன் ஆளு இல்லாத அராஜகம் பண்றா, அதெல்லாம் ஏன்னு கேட்க மாட்டேன். நான் போறேன்னு சொன்னா மட்டும் ஏன்னு கேக்குற? அவங்க அப்படிப்பட்ட ஆள் இல்லை ராஜி. ஏதோ கடுப்பில் அப்படி பண்ணுறாங்க. 4 நாள் கழிச்சு யோசிச்சு பார்த்தா அவங்களே புரிஞ்சுப்பாங்க அவங்க பண்ணுறது தப்புன்னு. நிச்சயமாக வருத்தப்படுவாங்க. என்னையும் கூப்பிட்டு சாரி சொல்லுவாங்க. அவங்க நல்லவங்க தான் ராஜி. ஒரு சான்ஸ் கூட. ரொம்பதான். அவங்கள சொன்னா உனக்கு வலிக்குது. இந்த பொண்ணுங்களை டீல் பண்ணுறதுக்குள்ள பா உயிர் போகுது. ஒழுங்கா ஒரு பொண்ணை டீல் பண்ணா பிரச்சனை இல்லாம போகும். அட் அ டைம்ல ஏகப்பட்ட பொண்ணுங்களை டீல் பண்ணா பிரச்சனை தான். நான் வேலையை விட்டு போறேங்கிற உனக்கு சிரிப்பா இருக்கா? கொஞ்சம் பொறுமையா இரு ராஜி, எல்லாம் சரியாயிடும். என்ன சரியாயிடும்? நான் போறேன். உன்னை இன்னும் வேற டீமுக்கு மாத்தல. அப்புறம் என்ன? ஓரெல்லாம் சொல்லிட்டாங்க. டேவிட் கிட்டயும் பேசிட்டாங்க. எப்படி இன்னைக்குள்ள அபிஷியலா மெயில் போட்டுருவாங்க. நான் வேணா சூசன் கிட்ட பேசுறேன். ஒன்னும் தேவையில்ல. ஏன்? என்ன பேச போற? என் செல்ல சூசன், என் பொண்ணு சூசன், என் கண்ணு சூசன், ராஜியை வேற டீமுக்கு மாத்தாதீங்கண்ணா. உனக்கு இருக்கிற நக்கல் இருக்கு பாரு. டேய், அவங்க கிட்ட போய் பேசாதடா. ஏற்கனவே அவங்க உனக்கு பண்ண ஃபேவருக்காக தானே இன்ன வரைக்கும் நீ அவங்க கிட்ட கை கட்டி நின்னுட்டு இருக்க. திரும்ப ஏன் போய் ஃபேவர் கேக்குற? அப்ப என்ன என்னதான் பண்ண சொல்ற? நான் வேலையை விட்டுறேன். என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. உன் கூட வீட்டுக்கு வந்துடுறேன். என்ன உங்க அம்மா கிட்ட கேட்கணுமா? கோயில்பட்டி கரையை இவ்வளவு தூரம் துணியும் போது மெட்ராஸ்காரனா நான் மட்டும் நெளிச்சு வாயினா? நான் ரெடி. நிஜமாவா? நிஜமாதான். எப்போ? எங்க? இப்போவே நம்ம ஆபீஸ் கீழே இருக்கிற பிள்ளையார் கோயில் முன்னாடி வச்சு உனக்கு தாலி கட்டுறேன். சக்சஸ் சக்சஸ் மச்சான், சக்சஸ்ரா. என்னடா? சூது வாழ்வே தர்மம் கவும், மறுபடியும் சூது கவும் தர்மம் வெல்லும். உன்னை நாய் தான் கவும். எதுக்கு இப்ப தேவையில்லாம பழமொழிலாம் ட்ரை பண்றீங்க? விஷயம் என்னன்னு சொல்லுங்க. ராஜி நம்ம டீம்லயே கண்டினியூ ஆகுறாங்க. என்னடா சொல்ற? ஆமா மச்சான், ராஜிய வேற டீம் மாத்த போறேன்னு சொல்லியிருந்தாங்களே, அது இல்லன்னு மெயில் வந்திருக்கு. என்ன விஷ்ணு சொல்றீங்க? எஸ் எஸ் எஸ். டேய், மெயில் யாரா போட்டா? சூசனே போட்டிருக்காங்க மச்சான். டேய், சும்மா உளறாத. எனக்கு தெரியும்டா நீ நம்ப மாட்டேன்னு. அதான் அந்த மெயில நான் பிரிண்ட் அவுட்டா எடுத்துட்டு வந்திருக்கேன். அந்தந்த டீம் அப்படி அப்படியே கண்டினியூ ஆகுதுன்னு தெளிவா போட்டிருக்காங்க பாரு. எப்படி விஷ்ணு? தெரியலையே, நடுவுல ஏதோ மேட்டர் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த மேட்டர் தான் என்னன்னே தெரியல. சூசனே ஏதாவது மனசு மாதிரி. பாத்தீங்களா, இப்ப கூட இவன் சூசனை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறான். இல்ல சொன்ன விஸ்வநாதனும் ஹெச்ஆரோ தான் இப்படிலாம் பண்ண கூடாது சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா சூசன் அப்படி ஒண்ணு கேக்குற ஆள் இல்லையே. ஏங்க அதெல்லாம் எதுக்கு இப்போ? யாரோ சொன்னாங்க, நல்லது நடந்துச்சுல, அதை நம்ம கொண்டாடுவோம். Cheers. ஹாய் லட்சுமி. என்ன ரொம்ப பிஸியா இருக்க போல இருக்கு? ஆமா விஷ்ணு, ஒரு முக்கியமான வேலையை முடிக்க வேண்டியிருக்கு. அதான். சரி, கொஞ்ச நேரம் இடத்த காலி பண்றியா? அது எப்படி லட்சுமி? இந்த உலகத்துல நீ எங்க போனாலும் இந்த விஷ்ணு உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். மொக்க போடாம வந்த விஷயத்த மட்டும் சொல்லு. லட்சுமி, நான் உன்னை விரும்பல, நான் உண்மையில ஆசைப்படல, நீ அழகா இருக்கன்னு நினைக்கல. ஆனா இதெல்லாம் நடந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. ஹே, என்னடா பிரச்சனை உனக்கு? இல்ல லட்சுமி, வேலை செய்யற கலைப்பு தெரியாம இருக்கிறதுக்கு இப்படி அப்பப்போ சில பல காமெடிகளை அள்ளி தெளிச்சு விட்டாதான் உன்னை சந்தோஷப்படுத்த முடியும்ல.
ஆதாயம் இல்லாம விஷ்ணு ஆத்துல இறங்க மாட்டான்னு எனக்கு தெரியும். என்னன்னு சொல்லு. லட்சுமி ஒரு வேலை வேணும். ஹே, என்னடா ஏதோ ஸ்டாப்லர் கேக்குற மாதிரி சர்வசாதாரணமா கேக்குற? யாருக்கு வேலை வேணும்? என் ஃப்ரெண்டுக்கு. ஃப்ரெண்டுக்கா? இல்ல என் ஃப்ரெண்டோட தங்கச்சிக்கு. இல்ல லட்சுமி, கேம்பஸ் இன்டர்வியூல ஆல்ரெடி செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. வேகன்சி வருமோ சொல்றேன்னு சொல்லிருக்காங்க. நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்ல? அதெல்லாம் இருக்கட்டும். ஃப்ரெண்டுனா யாரு? ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு. டேய் ஒழுங்கா சொல்லு விஷ்ணு. இல்ல லட்சுமி, என் கூட தாமஸும் படிச்சான். அவனோட ஃப்ரெண்டு ஷாகுல்னு ஒரு பையன். ஷாகுலோட ஃப்ரெண்டு மொய்தீன் ஒருத்தன் கிரிக்கெட் விளையாட வருவான். மொய்தீனோட கம்ப்யூட்டர் கிளாஸ்க்கு வர பையன் பேர் தான் கணேஷ். அந்த கணேஷோட ஃப்ரெண்டு பாண்டுரங்கன்னு ஒருத்தன் இருக்கான். அவனோட தங்கச்சி தான் லட்சுமி. அட பாவி, இதுதான் ஃப்ரெண்டோட தங்கச்சின்னு சொன்னியா? ஆமா, இது ஃப்ரெண்டோட தங்கச்சி இல்லையா? ஃப்ரெண்டோட 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 பக்கத்து வீட்டுக்காரனோட தங்கச்சி. அவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்காதா? வேலை கிடைக்குமான்றதை HR தான் முடிவு பண்ணணும். என்ன லட்சுமி, நம்ம டீமுக்கு ஒரு டீ எடுக்கிறதா ஒரு பிளான் இருக்குல்ல? நீ நினைச்சா முடியும் லட்சுமி. அந்த பொண்ணோட பேர் என்னன்னு சொன்ன? இன்னும் சொல்லவே இல்லையே. சொல்லு. ஜானகி. அழகா இருப்பாளா? ஆமா. தெரியல. டேய் ஆமாவா தெரியலையா? பசங்க சொன்னாங்க, ஆனா நான் பார்த்தது இல்ல. என்ன சொன்னாங்க? அழகா இருப்பான்னு. என்னது? இல்ல அழகா, சுமாரா, கொஞ்சம் மோசமா, பரவாயில்லாம இருப்பான்னு சொன்னாங்க. ஃப்ராட். என்ன தைரியம் இருந்தா என்கிட்டயே வந்து யாரோ ஒரு ஜானகிக்காக வேலை கேப்ப? இல்ல லட்சுமி, என் ஃப்ரெண்டோட தங்கச்சி. என் ஃப்ரெண்டோட 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 தங்கச்சி. ரொம்ப க்ளோஸ். அதான். டேய் போடா. லட்சுமி, என்னென்ன சந்தேகப்படுறியா? நான் ஒரு நெருப்பு. நீ நெருப்பு இல்லடா, பருப்பு. எனக்கு கொஞ்சம் வேலை செய்ய விடுறியா? கிளம்பு. நான் உன்னை வேலை செய்ய விடுறேன், நீ அந்த பொண்ணை வேலை செய்ய விட. சரி சரி, நான் HR கிட்ட பேசுறேன், ஓகேவா? தேங்க்ஸ் லட்சுமி, ஐ லவ் யூ. ஒண்ணும் தேவையில்ல, நீ போய் அந்த ஜானகியை லவ் பண்ணு. அவங்களையும் பண்றேன், உன்னையும் பண்றேன். என்ன லட்சுமி பண்றது? நம்மகிட்ட அன்பு அன்லிமிட்டடா இருக்கு. எத்தனை பேருக்கு அள்ளி அள்ளி கொடுத்தாலும் குறையவே மாட்டேங்குது லட்சுமி. ஃப்ராட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், கம் இன். குட் ஈவினிங் சுசன். உட்கார. என்ன கேண்டீன்ல ஒரே செலிப்ரேஷன் போல இருக்கு? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நடிக்காத, எல்லாம் எனக்கு தெரியும். என்கிட்ட திமிரா பதில் சொல்லுவ. கார்த்திக் கிட்ட போய் நான் உன்னை பழி வாங்கறதா கண்ணீர் வடிப்பேன். விஸ்வநாதன் கிட்ட ஒண்ணுமே தெரியாத இன்னசென்ட் வேஷம் போடுவ. இடத்துக்கு இடம் உன் வேஷம் மாறிக்கிட்டே இருக்கும்ல. என்னை இரிட்டேட் பண்ணிட்டு இந்த வேலையை நீ நிம்மதியா பண்ணிட முடியும்னு நினைக்கிறியா? சுசன், என்ன தப்பா நினைக்காதீங்க. உங்க மேல எனக்கு எப்பவுமே மரியாதை உண்டு. சும்மா பேசணுன்றதுக்கெல்லாம் பேசாத. என் மேல மரியாதைனா நான் என்ன சொன்னாலும் செய்வியா? என்ன செய்யணும்? நீ இங்க வேலை செஞ்சது போதும், கிளம்பி போ உன் ஊருக்கு. என்ன போறியா? போமாட்டல்ல, அப்புறம் எதுக்கு இந்த தேவையில்லாத நாடகம்? சூசன், நான் ஒரு கிராமத்துல இருந்து வந்த பொண்ணு. உங்க அளவுக்கு எனக்கு நாலேஜோ பழக்க வழக்கமோ கிடையாது. நீங்க படிச்சவங்க, பெரிய போஸ்ட்ல இருக்கீங்க, உங்களுக்கு எல்லாமே தெரியும். நீங்க ஏன் அப்படி குழந்தைத்தனமா நடந்துக்கிறீங்க? ஏய், வாய மூடு. என்ன எல்லாரும் சொல்லி வச்சுக்கிட்டு ஒரே மாதிரி பேசுறீங்க? நாங்க ஒரே மாதிரி பேசல சூசன். நீங்க நடந்துக்கிறத பாக்குறப்போ ஒரே மாதிரி தோணுது, அவ்வளவுதான். இங்க பாரு, நான் ஒன்னும் உன்னை எனக்கு அட்வைஸ் பண்ண கூப்பிடல. சாரி சூசன். ஒரு மீட்டிங்னு கூப்பிடுறேன், வரும்போது ஒரு நோட்டு பென் கொண்டு வரக்கூடாதா? சாரி. எல்லாத்துக்கும் இந்த ஒரு வார்த்தையே சொல்றது. ஒரு பேப்பர் கொடுங்க. கிளையண்ட் விசிட் 21st தெரியும்ல? இதுல யார் யாரு என்னென்ன பண்றாங்கன்னு மொத்தமா ஒரு லிஸ்ட் இருக்கு. இதெல்லாம் ஒழுங்கா நடக்குதா இல்லையான்னு நீதான் பார்க்கணும். கான்ஃபரன்ஸ் ரூம்ல ஸ்லைட் பிளே பண்றதுல இருந்து ஆடியோ அவுட் எடுக்கிறதுல இருந்து எல்லாத்தையும் நீதான் பாத்துக்கணும். இந்த பென் டிரைவ்ல டெமோ பிரசன்டேஷனோட டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு. ராஜா கிட்ட கோஆர்டினேட் பண்ணி
அதுல விஸ்வநாதன் சொன்ன கரெக்ஷன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோ. ராஜானா யாரு? நமக்கு ஸ்லைட்ஸ் எல்லாம் பண்ணி தர கிராஃபிக் டிசைனர். தெரியாதா உனக்கு? நம்பர் கொடுங்க, பேசிடுறேன். ஆமா, நான் நம்பர் கொடுத்து ஃபோன் டயல் பண்ணி கொடுத்தா நீ பேசுவ. போய் அதெல்லாம் நீயே கண்டுபிடி. இங்க பார், கிளைண்ட் வந்ததுல இருந்து போற வரைக்கும் அவங்களுக்கு என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு லக்ஷ்மியை கேட்டு தெரிஞ்சுக்கோ. அது மட்டும் இல்ல, ஓவரால் கோஆர்டினேஷன் நீதான். அப்புறம் ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட நீதான் பொறுப்பு. என்ன புரியுதா? அதுக்கப்புறம் வந்து நான் அதை சொல்லல இதை சொல்லலாம் நீ சொல்லக்கூடாது. ஏதாவது சொதப்பிச்சு அதாலதான் நடந்துச்சு இதாலதான் நடந்துச்சுன்னு காரணம் எல்லாம் சொல்லக்கூடாது. அப்படியே வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். வேலையை தவிர மத்த எல்லா விஷயமும் பண்ண தெரியுதுல்ல. ஒரு சேஞ்சுக்கு வேலையும் செய்ய ட்ரை பண்ணு. ரொம்ப திறமையா நீ நினைச்ச விஷயங்களெல்லாம் சாதிச்சுட்ட. பாப்போம் இந்த தடவை என்ன நடக்குதுன்னு. எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு நான் கொடுத்த ஸ்பேஸை எனக்கு எதிராக யூஸ் பண்ணிட்டீங்கல்ல. பாப்போம் என்னோட உதவி இல்லாம நீங்களா எப்படி சர்வை பண்றீங்கன்னு. உன் மேல இருக்கிற போட்டியிலயோ பொறாமையிலயோ இதை நான் சொல்ல வரல. மத்த எல்லா விஷயத்திலயும் என் கூட போட்டி போட தெரியுதுல்ல. இந்த விஷயத்திலயும் என்னோட போட்டி போட்டு ஜெயிச்சு காட்டு பார்க்கலாம். சூசன், உங்க எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? உங்களுக்கு முன்னாடி நாங்கெல்லாம் ஒரு ஆளே இல்ல. தயவு செஞ்சு எங்க மேல கோவப்படாதீங்க. நீங்க எங்க மேல கோவப்படுறதுனால நஷ்டம் கம்பெனிக்கு தான். இந்த கிளைண்ட் விசிட் தான் இந்த கம்பெனில நீ அட்டென்ட் பண்ற கடைசி ஈவெண்டா இருக்கும். அடுத்த மாசம் கோவில்பட்டியில நீ படிச்ச இன்ஜினியரிங் காலேஜ்ல வேலை இருக்கான்னு கேட்டு பாரு. ஒரு வாரத்துக்கு மேல நீ இந்த ஆபீஸ்ல தாங்க மாட்ட. போ.